வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த சிகப்பரிசி இதை வச்சு நம்ம ஒரு சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். இதை நல்லா களைஞ்சிட்டு இதை அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஊறிருக்கு. இது அரிசி நல்லா ஊறணும். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஆனால் அரிசி ஊறித்தனா வெந்து போகும். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு அரிசி எடுத்தேன். அதில் 1/4 கப்பு துவரம்பருப்பு அதுவும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப்பு பீன்ஸு, கேரட்டு, ஒரு பச்சை வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ அரிசியை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். இதுலேயே அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டேன். இதுலேயும் துவரம்பருப்பு அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சேர்த்துட்டேன். இப்போ இதே ஒரு கப்புக்கு இருக்கும் தண்ணிலாம். இதே 1 கப்புக்கு இருக்கும். இந்த கப்பாலேயே 3 கப்பு தண்ணி. இது 1 கப்பு, இன்னும் 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பு இப்போ சேர்க்குறேன். இதை நல்லா விசில் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். நல்லா வேகணும். 3-4 விசில் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு நான் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி அந்த பொடி தான் போட போகிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் ஒரு காரத்துக்கு நல்லா ஒரு 5-6 மிளகா, நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் தனியா. நிறையா இருக்கணும் சாம்பார் சாதம்லாம். 1/4 ஸ்பூன் தனியா. அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. ஒரு 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, எப்பவும் போல் ஒரு 5-6-10 மிளகு, ஒரு பிஞ்சு வெந்தயம். இதை நல்லா நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். நீ தேங்காய் போடாமல் இந்த பொடியை போட்டு பண்ண போகிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா செவக்க வறுத்தாச்சு. நான் இதை பொடி தான் பண்ண போகிறேன். இதை இறக்கி பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒருவேளை இது வேண்டாம் அப்படின்னாக்கா என்ன, ஒரு 1/4 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூனு தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுட்டு அதை அப்படியும் போடலாம். இவன் வறுத்து அரைச்சிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டு நல்லா அபாரமாக இருக்கும் சாம்பார் சாதம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. நான் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா கத்திரிக்காய் எந்த பொடி எதுவுமே இல்லாமல் அப்படியே வெறும் மிளகா கிள்ளி போட்டு அதில் ஒரு கறி பண்ண போகிறோம். கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டேன். முதல்ல இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கணும். வதங்கினா அப்புறம் நம்ம தாளித்து கொட்டுற மாதிரி தான். மிளகாய் போட்டு அப்புறம் கடுகு உளுந்து போட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வெறும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் உப்புலாம் கிடையாது, இந்த உப்பு தான். அதனால் இப்போவே எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த காய்க்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். இந்த சாதம் பாருங்கள் வெந்து போயிட்டு. இது பாருங்கள் எடுத்து பாருங்கள் மசிகிறத பாருங்கள்.
அதாவது முதல்ல நான் 4 விசில் தான் விட்டேன், ஆனால் அது சுத்தமாக வேகவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 8 விசில் விட்டேன். இப்போ தான் வெந்திருக்கு. இது அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்குது, இருக்கட்டும். சாதத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடுகு பொரியிறது கூடவே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் வதங்கட்டும். நம்ம வந்து சாதத்துலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இங்கே பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் பாதி வதங்கியிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீன்ஸும் கேரட்டும் தான் போடுறேன். நீ முருங்கைக்காய் போடலாம், அப்புறம் முள்ளங்கி போடலாம், என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் பொடி. அது எண்ணெயிலே போடுறதுக்கு மறந்துட்டேன். இல்லை கட்டி இருந்ததுன்னா கட்டி கூட போட்டுக்கலாம். இப்போது எண்ணெயில் 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் இது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அப்புறம் புளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வதக்கிட்டோம். ஒருவேளை நான் வந்து இந்த வறுத்து அரைச்ச பொடி நம்ம போடுறோம். ஒருவேளை உங்களுக்கு தனியா பொடி மிளகா பொடி போடுறதுன்னா இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டுக்கணும். முழுகிற அளவுக்கு தண்ணி. இது வேகட்டும். அதுக்குள்ளே கத்திரிக்காய் தாளிச்சிடலாம். நான் மிளகா தான் போட போகிறேன்னு சொன்னேன், அதனால் நல்லா காரத்துக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ நான் ஒரு 5-6 மிளகா போட்டிருக்கேன். பொடி பொடியாக இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது முதல்ல கொஞ்சம் இது ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இந்த காரம் தான் நம்மளுக்கு, அதனால் இது எண்ணெயில் நல்லா இந்த காரம் இறங்கணும். எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம இதுலேயே கத்திரிக்காயை எண்ணெயில் தான் வதக்கணும். இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, கடுகு பொரிஞ்சிட்டு கடுகு உளுந்து மட்டும்தான். கருவேப்பிலை சேர்த்துக்கணும், பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டோம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துடலாம். நம்ம உப்பெல்லாம் இதுலேயே சேர்த்துருக்கோம், வேணும்னா பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சம் 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இது ஜம்முன்னு ஆயிடுத்து.
அவ்வளோதான். இது இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா வெந்து போயிடுது. காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சாதம், சிகப்பரிசி, இப்போது அரிசிலாம் இப்படிலாம் போட்டோம். நம்ம கொஞ்சம் இப்படி அழுத்தி இப்படி விட்டோன்னா இன்னும் வெந்துடும். நல்லா கொஞ்சம் இது மாதிரி குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதம். இப்போ கெட்டியாக புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளிப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேயும் உப்பெல்லாம் போட்டிருக்கோம், காயிலையும் போட்டிருக்கோம். அதனால் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இது ஆற இன்னும் கெட்டிக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் இந்த இடித்த பொடி போட்டுட்டு தூவிட்டு இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான ரெட் ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இன்னும் திக்காயிருக்கு கொதிக்க கொதிக்க. இப்போ நம்ம பொடி போட்டோம்னாக்கா இன்னும் திக்காயிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பொடி, மொத்தமே போட்டுடுறேன். கலந்து விட்டுலாம் நல்லா. இது பாருங்க எப்படி எவ்வளோ திக்காக இருக்க பாருங்க. இது மாதிரி இருந்தால் நான் ஆற இன்னும் கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே பண்ணணும். உப்பெல்லாம் பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கடைசியில் பெருங்காய பொடி, என்ன 1 ஸ்பூன் நெய், அப்புறம் கொத்தமல்லி. அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே கலக்கி விட்டோம்னாக்கா சூப்பரான சிகப்பரிசியில் ஒரு சாம்பார் சாதம். காயெல்லாம் நீங்கள் எந்த காய் போட்டுக்கிறீங்க நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ரவுட் ஏதாவது காராமணி இருந்தால் போடலாம். அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை போடலாம். அப்புறம் வந்து இது மொச்சை போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். பட்டாணி ஒரு கை இருந்தால் ஒரு கை பிடிக்க பட்டாணி போட்டுக்கலாம். எந்த ஸ்ப்ரவுட் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் கூட பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு சிகப்பரிசி சாம்பார் சாதம் எல்லாம் ரெடி ஆகிட்டு. சிகப்பரிசி ஒரு சாம்பார் சாதம், அப்புறம் கத்திரிக்காய் மிளகா போட்டு ஒரு கறி, அப்புறம் அப்பளம், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.